ஆரோக்கிய சதீஷ் அவர் கேட்கறதுல நுட்பமான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இன்னமும் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரக்சராகத்தான் தாவேகா இருக்குதா ஒன்று. ரெண்டாவது கேள்வி, கட்சிக்கான கட்டமைப்பே இல்லையே அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக வைக்கிறார். நீங்கள் பல மாநாடுகளை திமுகவும் நடத்திருக்குது, அதிமுகவும் நடத்திருக்குது. பல மாநாடுகளில் 1 லட்சம் பேருக்கு மேலே தான் வந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட உயிர் பலியோ அல்லது அசம்பாவிகளோ வேற எந்த விதமான துர்சம்பவங்களும் நடக்காத பொழுது தாவேகாவில் மட்டும் நடக்குதுன்னா ஸ்ட்ரக்சர் சரியில்லைன்றாங்க. அதாவது யூத்துக்கு வந்து 1.5 லட்சம் பேர் வந்து நாங்கள் விமனுக்கு வந்து 1.5 லட்சம் பேர், 2.5 லட்சம் 3 லட்சம் எது வேணால் சொல்லிட்டோம். ஓகே, இவங்க சொல்கிற மாதிரி ஆர்கனைஸ்டாக வந்து தாவேகா ஏன் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆர்கனைஸ்டாக 200 ரூபாய் கொடுத்து பேடிஎம் கரோ அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. தாவேகாக்கு அப்படி யாருமே வரதே கிடையாது. அவரும் கூட்டத்தை பத்தி அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டா வந்து விமனுக்கு அவங்க வந்து கூட்டத்தை முதற்கொண்டு நான் சொல்றேன், நல்ல சூப்பரா வந்து வட இந்திய பெண்களை சிவப்பு கலர் டிஷர்ட் கருப்பு கலர் பேண்ட் போட்டு, இன்னைக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். சிவப்பு கலர் டிஷர்ட் கருப்பு கலர் பேண்ட் பர்ஃபெக்டா தச்சு பேடிஎம் கரோட அவங்க நேரே கரெக்டா ட்ரில்லுக்கு கூட்டிட்டு வராங்க. ட்ரில்ல இருந்து வெளியில போறாங்க. கின்னஸ் ரெக்கார்டு கூட பண்ணலாம் சார், கின்னஸ் ரெக்கார்டு கூட பண்ணலாம் சார். ஏன் சார் செய்ய மாட்டீங்க சார்? அதுதான் சார், ஒரு பந்தல் போடுங்க சார், ஒரு பந்தல் போடுங்க. 2 3 மணி வரை நடத்துறீங்க இல்ல, ஒரே நிக்கிறதுக்கு ஒரு பந்தல் கிடையாது சார். இவங்க ஸ்டாம்பேட் நான் பேசுற இடத்துல அப்புறம் எல்லாரும் பேசும்போது நான் நடுவுல பேசுறேன். இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட சார், நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார், ஒரு பந்தல் நடத்தலாம்ல சார்? எத்தனை மணிக்கு சார் கூட்டம் நடக்குது? இல்ல ஒரே நிமிஷம், கூட்டம் எத்தனை மணிக்கு நடக்குது? 11 மணிக்கு நடக்குது. உச்சி வெயில் நேரத்துல நிக்க வைக்கிறீங்க சார். ஒரே நிமிஷம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்கிறாங்கன்னா நாங்க வந்து 12ல இருந்து 3 மணி வரைக்கும் தாவேகா எனக்கு தயவு செய்து சூரியன் நல்லா அடிக்கிறப்ப ஓகேங்களா, உங்க சூரியன் வந்து எங்க மக்களை கொன்றும் அப்படின்னு சொல்ற நேரத்துல தாவேகா பர்மிஷன் கேட்டாங்களா? இதற்கு முன்னாடி நடத்தப்பட்ட ஈரோட்டு கூட்டத்துல ஏன் 8ல இருந்து 11 மணிக்கு நடத்தினாங்க? இது ஏன் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் கொடுத்தாங்க? எப்போதுமே ஒரு ஸ்டாம்பேடுக்கு காரணம் வந்து நான் திரும்ப திரும்ப பதில் சொல்ல விரும்புறேன், ஆர்கனைசிங் கமிட்டியை மட்டும் தூக்கி நீங்க அவங்க தோல்வியில் சுமக்க கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் போலீஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். 12ல இருந்து 3 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கிற இந்த மூளையற்ற அரசுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த மூளையற்ற அரசுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரே நிமிஷம் இருங்களேன், நாங்க இத்தனை மணிக்கு நேரம் கேட்டோம், அவங்க எங்களை உச்சி வெயில நேரம் கொடுத்தாங்க. ஒரு ஆதாரத்தை தாவேகாவினுடைய நிர்வாகிகள் காட்டியிருக்காங்களா சார்? நான் சொன்னது வந்து பதில், அது வந்து நான் கேக்குறது கேள்வி இல்ல. நீங்க இந்த கேள்வி அரசாங்கத்தின் மேல விமர்சனம் கேட்கணும் இல்ல சார். நான் வந்து சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றேன், அதாவது எந்த விதமான அசம்பாவிதம் நடந்தாலுமே I am pointing out, I am not pointing out, நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது ஆர்கனைசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் and the police authorities are equally responsible. இல்லங்க சார், அது equally நேரத்துல நேரம் கொடுக்கறாங்கன்னு அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் வந்து இதுதான் பண்ணனும் அதுதான் பண்ணனும் ரெக்யர்மென்ட் ஃபில் அப் பண்றது ஆர்கனைசிங் கமிட்டி. ஆர்கனைசிங் கமிட்டி நான் இது செஞ்சே செய்யலங்கிறது மட்டும் தான் பொருள் ஆகும் சார். புரிஞ்சுங்களா? சதீஷ் இருங்க சதீஷ், உடனே நான் வந்து அந்த இதுல வந்து நான் பந்தல் போட முடியுமா, நடத்த முடியும்? என் கேள்வியை உள்வாங்கிக்கீங்க. அரசாங்கம் 11 மணிக்கு கொடுக்குறாங்க, 12 மணிக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 to 3 ஒரு பந்தல் போடுறதுல என்ன ப்ராப்ளம்? எப்ப பர்மிஷன் கொடுக்குறாங்க? 12 to 3. நீங்க எவ்வளவு பந்தல் போடுறது எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இல்ல சார், இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல இருந்து பேசுறாப்ல, ஒரு பஸ்ல இருந்து பேசுறாப்ல. ஒரு நடைமுறை விஷயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பந்தல் அது வேணா வந்து நம்ம தெரு முன்னாடி போற ஒரு 10 அடி பந்தல் ஆகுது. ஒரு பந்தல் நீங்க இதுக்கு அமைக்கப்படணும் அப்படின்னாவே இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலை 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஒண்ணும் இல்ல சார், ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷனை நீங்க 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நடத்துவீங்களா சார்? ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷனை நடத்துவீங்களா சார்? அந்த ஆர்கனைசிங் கமிட்டி ஒரு ஸ்கூலுக்கு இருக்கிற ஒரு அறிவு, ஸ்கூலுக்கு இருக்கிற ஒரு அறிவு ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றீங்க? அது அதனால தொண்டர்களை ஏன் சார் வெயில்ல நிக்க வைக்கிறீங்க? தொண்டர்கள் கிடையாது. ஐ கரெக்ட் யுவர் செல்ஃப், தொண்டர்கள் கிடையாது. அதனாலதான் தொண்டர்கள் மாநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்டவங்க இல்ல, தாவேகாவினுடைய விஜய் மாநாட்டுக்கு நிர்வாகிகள் கூட்டம், தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்களை ஏன் வந்து அவங்க மாத்துனாங்கன்னு கூட்டத்தை உள்ளரங்கத்தில் நடத்தலாமே. 4000 பேர் தானே சார் அனுமதி? 4000 பேர் சேர்ற மாதிரி ஒரு கூட்டம் கேட்ட பர்மிஷன் எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1 லட்சம் பேருக்கு பர்மிஷன் கேக்குறாங்க. நீங்க அதை சுருக்கி 4000 பிரதர் சொன்னதோட 10 பேர் கம்மி தான். 4900 சந்தேகம் விளக்கிடுங்க. ஒரே நிமிஷம் பேருக்கு வந்து
பர்மிஷன் கொடுத்து விஜய் அந்த சந்திப்பது 4990 பேருக்கு பர்மிஷன் கொடுத்ததனால தொண்டர்கள் கூட்டம் வந்து விஜய் சந்திப்பது மாற்றப்பட்டது. விஜய் சந்திப்பவர் வந்து நிர்வாகிகளான்னு மட்டும் சொல்லுங்க சார். இறந்து போன சார் இது தொண்டர்கள் கூட்டமே கிடையாது சார். நான் கேக்குறது உங்களுக்கு பதில் இல்ல. ஒருத்தர் நிர்வாகிகள் உங்கள்ட்ட பதில் இல்ல. ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன நிர்வாகிக்கு என்ன ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? விஜய் சந்திக்கிறது விஜய் சந்திக்கிறது தொண்டர்களையா சார் இது நிர்வாகிகளையா? எப்ப நான் சொன்னாரு தொண்டர்கள் கூட்டம் ஏன் நிர்வாகி கூட்டமா மாற்றப்பட்டது? அது முன்ன சொல்லுங்க. அத விளக்குங்க. அது ஏன் கேட்டீங்க? ஏன்னா 40 பேர் இறந்ததுக்கு அப்புறம் மாற்றப்படுது. பர்மிஷன் கேட்டது 1 லட்சம் பேருக்கு கேட்டாங்க. ஆனா பர்மிஷன் கொடுக்கப்பட்டது 4990 பேருக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? அது கொடுக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கிய சதீஷ் ஆளும் ஆரோக்கிய சதீஷ் கண்டு கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் 4990 பேருக்கு கொடுத்தீங்க? ஆரோக்கிய சதீஷ் வந்து என்ன பார்த்து பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. திமுக கவர்மெண்ட் நிதானமா கேட்க வேண்டிய கேள்வி. கொஞ்சம் நிதானமா பேசுங்க சார். அத்தாரிட்டிஸ் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் 1 லட்சம் பேத்த நான் வச்சு நடத்துறேன் சார். எனக்கு வந்து 8 ல இருந்து 11 மணி வரைக்கும் டைம் கொடுங்கன்னு நான் கேட்டேனா? பேசி முடிச்சிட்டீங்களா? அத நீங்க சொல்லணும். பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க யாரு எனக்கு பேசி முடிச்சிட்டீங்களா சதீஷ்? நீங்க சொற்பொழி ஆட்றதுங்க கூப்பிடல சதீஷ் உங்களை. நீங்க சொற்பொழி ஆட்றது கூப்பிடல. நீங்க ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? இன்னொரு தொண்டர்களையோ அல்லது நிர்வாகிகளையோ ஏன் வெயில் நிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு பதில் இல்ல. நீங்க கேமரா பார்த்து மக்கள் முன்னாடி பேசுறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தொண்டர்களா நிர்வாகிகளா ஏங்க மாற்றப்பட்டது? அதுக்கு ஏன் சார் இது நிர்வாகிகள் கூட்டம். நிர்வாகிகள் கூட்டத்துல நிர்வாகி இல்லாம நிர்வாகிகளுக்கு வெயில நிக்க வைக்கணுமா? அது நிர்வாகிகளை வெயில நிக்க வைக்கணுமா? நிர்வாகிகளை வெயில நிக்க வைக்கணும் சார். நிர்வாகிகள் கூட்டமா எப்ப மாற்றப்பட்டது? ஏன் மாற்றப்பட்டது சார்? எப்பலாம் மாற்றப்படலாம் சார்? பர்மிஷன் வந்து நிர்வாகிகளை ஏன் வெயில நிக்க வைக்கிறீங்க? கேக்குறேன் சார். 12 ல இருந்து 3 வரைக்கும் நான் சார் நாங்களும் கேக்குறேன். உங்க சேனல்ல நானும் வந்து நிர்வாகிகளை ஏன் சார் வெயில நிக்க வைக்கிறீங்க? ஒரு ஆனுவல் டே இந்த மாதிரி நடத்துவீங்களா? கவர்மெண்ட் வந்து 12 ல இருந்து 3 மணி வரைக்கும் ஆரோக்கிய சதீஷ் நிர்வாகிகளை ஏன் வெயில நிக்க வைக்கிறீங்க? 3 மணி வரைக்கும் மட்டும் நடத்துறாங்க. அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெளிவுபடுத்தணும். மக்கள் இத வந்து புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு நான் சொல்றேன் 12 ல இருந்து 3 மணி வரைக்கும் எந்த அரசியல் கூட்டம் மச்ச நடத்தப்படுமா? உங்கள்ட்ட பதில் இல்ல. காலேஜஸா உங்கள்ட்ட பதில் இல்ல. ஆரோக்கிய சதீஷ் பப்ளிக் ஃபங்க்ஷன் கிரவுண்ட்ல நடத்துற ஃபங்க்ஷன் அநாகரிகமான ஸ்போர்ட்ஸ்மேன் அநாகரிகமான கூட வந்து பாத்தீங்கன்னா அநாகரிகமான செயல்ல ஈடுபடுறீங்க. ஆரோக்கிய சதீஷ் வைக்க மாட்டாங்க. அநாகரிகமான செயல்ல ஈடுபடுறீங்க. இந்த தெளிவு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரொம்ப அநாகரிகமா செயல்படுறீங்க. நீங்க என்ன வேணா கேள்விக்கு ஒரு பதில் இல்ல. உங்க 12 ல இருந்து 3 நான் சொல்றேன் சார். எல்லா பதிலும் சொல்றேன். இந்த பதில வந்து மக்கள் நீங்க பாப்பீங்க. இந்த மக்கள்கிட்ட இந்த பதில சொல்றேன். 12 ல இருந்து 3 வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஓடுற ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு காம்படிஷன் வைக்க மாட்டாங்க. இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு குடுக்குறாங்க. இந்த மாதிரி பேசுனீங்க. இல்ல இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீங்க விவாதத்தை குலைக்கிறீங்க. நீங்க விவாதத்தை குலைக்கிறீங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதேதான் சார் சொல்றேன். அந்த 2 பாயிண்ட் சொல்லியாச்சுங்க. 200 வாட்டி சொல்லி என்ன ஸ்ரீராம ஜெயமா ஒரு கேள்விக்கு பதில் இல்ல. கடற்கரையில ஒரு கேள்விக்கு பதில் இல்ல. பதில் இல்லங்க. ஏங்க ஏன் அந்த நேரத்துக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? கடற்கரையில யார் பொறுப்பு? கலெக்டர் பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி பொறுப்பு. ஆர்கனைசர் எப்படி பொறுப்பாக முடியும்? 12 மணிக்கு யாருக்கு கொடுத்தாங்களா? யாருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா? எப்படிங்க பர்மிஷன் யாருங்க கொடுக்கிறது? 12 ல இருந்து 3 மணி வரைக்கும் எப்படி யாருங்க பர்மிஷன் கொடுப்பா? அத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. விசில கொடுத்திருக்கீங்க. ஒரு பர்மிஷன் வந்து நீங்க ஏன் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறீங்களே, நாட்டுக்கு நடத்துறீங்களா? அத 12 மணிக்கு நல்ல ஹெல்த்தியான ஆளுங்க தானே, அவங்கள கூட்டிட்டு போய் 12 மணிக்கு நடத்த வேண்டியது தானே. ஏன் அதை நடத்த மாட்டீங்க? அந்த கேள்விக்கான பதில் யாருக்கிட்டயுமே கிடையாது. இதுல மக்கள்கிட்ட வைக்கிறேன் இந்த கேள்வி. நன்றி சார். நன்றி. மக்களே சொல்லிட்டாங்க. அதாவது தனித்து காலப்பட்ட அவருக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளும் சொல்லியிருக்காங்க. இது மக்களின் தீர்ப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறேன்னா, இந்த நியூ ஏஜ் பாலிடிக்ஸ், விஜய் ஹஸ் காட் இன்டு நியூ ஏஜ் பாலிடிக்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூட சொல்லியிருக்காரு. இவர் அமெரிக்கா ஜனாதிபதி போல் இவர் வந்து டிவியில் பண்ண போகிறாரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து இது பண்ண போகிறாரு. இதனால் வந்து நெரிசலை, அதாவது கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் வியூ, வென் யூ ஷட் அ டோர் another door will open. அதாவது ஒரு கதவு சாத்தப்பட்டுச்சுன்னா ஒரு கதை தொடரப்படுன்றதுனால யோசனை வழியாக அவர்கள் இன்னொரு கதையை தொடர்கிறாங்க. அதாவது டிஜிட்டலைசேஷன் மூலியமாக நம்ம வந்து பீப்புள் அப்ரோச் பண்ண போகிறோம். இதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டீசல் செலவு, இது செலவு, எல்லா செலவுகளையும் நம்ம குறைக்கலாம். மக்களை ஒரே சமயத்தில் வந்து விஜய் ஒரே சமயத்தில் வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறாரு, எல்லாத்திட்டையும் பேச போகிறாரு. ஒரு வீட்டுன்னு விஜய் இருக்காருங்கிறத உறுதி செய்கிறாரு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு சான்றிதழ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் மெட்ராஸில் நடந்த ஒரு கலவரம் தான். அந்த கலவரத்தை நான் மக்களுக்கே விட்டுறேன். அந்த மக்களே அதை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அனாலிசிஸ் கிரவுண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இறங்கி அவங்க டிவிகே காரங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கு இது ஒரே ஒரு சாட்சியே போதும். நன்றி சார். மற்ற யாருமே இறங்கி வேலை செய்யல. இவங்களது வந்து கட்டாய கல்யாணம் மாதிரி கட்டாய கூட்டணியாக இருக்கிறார்கள். தனித்து